ஆண்டவர் எப்பவுமே நம்மளை போதுன்ற அளவுக்கு திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்போ இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்களா? அதுல ஆண்கள் மாத்திரமே 5000 பேரா? அப்ப பெண்கள் குழந்தைகளை சேர்த்தா 20,000 பேர்கிட்ட இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் பார்க்காரு, இவங்க பசியோடு இருப்பாங்க, வெறுமே அனுப்ப முடியாது. முதல்ல ஏதோ கொஞ்சம் கொடுப்போம், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. சரி, ஆளுக்கு ஒரு துண்டு ரொட்டி தர்றேன், ஒரு மீன் தர்றேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டு கொள்ளுங்க அப்படி சொல்லல. திருப்தியா சாப்பிடும் வரைக்கும் தேவன் அப்பத்தை கொடுக்கிறார், மீனை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்க பெருகி கொண்டே இருக்கிறார். திருப்தியா சாப்பிடணும். திருப்தியா சாப்பிட்டீங்களா? இல்ல, எனக்கு ஒண்ணுதான் கிடைச்சது, சரி இது போதும், வீட்டுல போய் மற்றபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் போக கூடாது. திருப்தி ஆண்டவர் எனக்கு தந்தார், நான் திருப்தியா சாப்பிட்டேன். இந்த மாதிரி உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு கேட்டா, இல்ல ஆண்டவரே என்ன நல்லா வச்சிருக்கீங்க, திருப்தியா என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படி சொல்லணும்.